ஓகேண்ணே. இவ என்ன வெறுனாவா i20? ஆமாண்ணே வெறும்ண்ணே. இது 2011 மாடல்ண்ணே. ஆக்சுவலா இந்த வண்டி ஒரு டியூ கண்டினியூ ஆப்ஷன் கொடுக்கலாண்ணே. எப்படின்னா டியூ கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஓ கண்டினியூட்டி கேட்குறோம். ஆமா ஆமா ஆமா. கஸ்டமர் வந்து அவரால் டியூ கட்ட முடியல, ஆனா நீங்களே பார்த்து வித்து கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல என் பேர்ல டியூ கட்டினாலும் ஓகே அப்படின்ட்டாரு. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். 11 மாடலு, ஓனர் 4 ஓனர், அவர் தான் 4வது ஓனர். பெட்ரோல் வண்டி. வண்டி சூப்பரா இருக்கும். கோட் பண்ற பிரைஸ் 2,50,000 ரூபாய் கோட் பண்றோம். டியூ ஒரு 2 ரூபா இருக்கு. அவர் கைக்கு ஒரு 50 ரூபாய் கண்டிப்பா கொடுத்தாகணும். அப்ப 50 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க கண்டினியூட்டி பண்ணிக்கலாம். நல்ல கஸ்டமர்னா நான் இப்போ என் டாக்குமெண்ட் வந்து அந்த ஃபைனான்ஸ் கொடுக்கணும். ஆமா, கொடுத்தோம்னா அது அப்படியே நமக்கு மாத்துவாங்க. மாத்த மாட்டாங்க. நாங்க எங்களோட ரிஸ்க்ல, நாங்க ஓன் ரிஸ்க்ல கொடுக்குறோம். ஓகே ஓகே. நல்ல கஸ்டமரா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டு, நாங்களும் ஒரு எஃப்ஐ மாதிரி அவங்க இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு எப்படி கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்கன்னு இது பண்ணிக்கிட்டு செக் பண்ணிட்டு கொடுத்துருவோம். ஆனால் இந்த 2,50,000 கிடைக்குதுங்கிறதுனால லக்ஸரி கார் வாங்கிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. லக்ஸரி காருக்கு செலவு பண்ற கண்டிப்பா செலவுகள் இருக்கும். மற்ற வண்டியை கம்பேர் பண்றப்ப நீங்க ஒரு ஸ்விஃப்ட்டுக்கு செலவு பண்றது இதுக்கு செலவு பண்றது ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமா, பட் அந்த அளவுக்கு ஆனா செலவு இல்ல தானே. செலவு இன்ஜின் சூப்பரா இருக்கும், மெக்கானிசம் டிரான்ஸ்மிஷன் நல்லா இருக்கு, டென்ட் ஸ்கிராச்சஸ் தான் இருக்கு. ஓகே. வண்டி 4 டயருமே பாத்தீங்கன்னா ஈவனா ஒரு 80% இருக்கும். 2011 மாடல், 4 ஓனர், 250 கோட் பண்றோம். 50 ரூபா எங்களுக்கு கொடுக்கணும்.